பசங்க நல்லா இருக்கீங்களா எல்லாம்? இன்னைக்கு காலையில் ரெசிபி வந்து பச்சை பயிறு பணியாரம் பிரசித்தியாக்கு கார சட்னி. ஏன்னா அவளுக்கு லஞ்சு கட்டுற வேலை இல்லை. இன்னைக்கு மார்கழி மாதம்னால காலையில் 4:30 மணிக்கே எழுந்திரிச்சனால பச்சை பயிறு ஊற வச்சுட்டேன். இதில் பாருங்கள், பச்சை பயிறு, 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, பச்சரிசி 1 ஸ்பூனு, 1 டம்ளர் பச்சை பயிறு ஊற வச்சுட்டேன். நல்லா கலந்து. பச்சை பயிறு வந்து 1 டம்ளரு, 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் வந்து அரிசி, 1/4 ஸ்பூன் வெந்தயமா? ஆமாம். ஓகே. நல்லா கழுவிடணும். அரிசி வந்து பச்சரிசி. பச்சரிசி புழுந்து தேர்வுனா போட்டுக்கலாம். உளுந்து வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறதுக்காக போடுறது. அரிசி இது போதுமா பணியாரத்துக்கு? நம்ம மட்டும்தானே. பச்சை பயிறு தான் அதிகமாக இருக்குது அரிசியோட. பயிறு தான்ப்பா, அரிசியே தேவையில்லை. அரிசி 1 ஸ்பூன் தான். இதில் வந்து பச்சை மிளகாய் வந்து 3, அவ்வளோதான். பிண்டு வரமிளகாயா? பூண்டு, இஞ்சி எதுவும் கிடையாதா? தண்ணி இல்லாமல் இதை அரைச்சிடணுமா? தண்ணி கொஞ்சம் அரைக்கணும். தோசை மாவு பதத்துக்கா இட்லி மாவு பதத்துக்கா? தோசை மாவு மாதிரி. தோசை மாவு மாதிரி தண்ணியாக அரைக்கணுமா? கொஞ்சம். அதான் பனியாக தானே ஊற்ற போகிறோம் நம்ம, அதனால். எப்படி பணியாரமாக வரும்? அரிசியே கம்மியாக இருக்குது. தண்ணி எவ்வளோ ஊற்றணும்? தண்ணி கொஞ்சம் அரைச்சி கட்டுறோம் பாரு. அந்த இதை கட்டுறது. ஓகே. உப்பு போடணும்ல. பருப்பு அரைச்சாச்சு. நல்லா இருக்கும் மாமி. புதுசாக ஏதாவது செய்கிறீங்க? புதுசாக இல்லை, முதல்ல தோசையாக ஊற்றுவேன். அம்முக்கு ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போது ஈவினிங் வந்து திம்பாவை. இன்ஸ்டண்ட்டாக ஊற்றிடலாமா? ஆமாம், புளிக்கெல்லாம் வேணாம், தேவையில்லை. இது வந்து உடம்புக்கு நல்லது. அம்முக்கு வந்து தோசையாக ஊற்றி கொடுப்பேன். அதுக்கப்புறம் பனியாரம் ஊற்றுறதுன்னு பனியாரம் ஊற்றுறாங்க. இதெல்லாம் உடம்புக்கு நல்லது. டேஸ்டெல்லாம் பார்க்கக்கூடாது. டேஸ்ட் எல்லாமே. எனக்கு பச்சை பயிர் ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக. பச்சை பயிர் நம்ம கடையை ஞாபகம் இருக்கா? ஆமாம், அது ஒரு நாள் கடைஞ்சி காட்டுவோம். எனக்கு கடையல் பச்சை பயிர் சாதம் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். பார்த்துக்கோ, அவ்வளோதான். இது வந்து ஊற்றி எடுத்தா முடிஞ்சு போச்சு. இன்ஸ்டன்ட் பணியாரம். ஆமாம், இது வணக்கி போடணும். காட்டுற உனக்கு சட்னி என்ன பண்ணணும்? வணக்கணும் வெங்காயத்துக்கு. திரும்பி இது வணக்கி அதில் தாளிக்கணுமா? நம்ம இதுக்கு பணியாரத்துக்கு எப்படி பண்ணுவோம் இந்த மாதிரி? மிளகா மழைனால என்ன காய வைக்காம இருக்கேன் நான். ஏன்னா காய வச்சிருப்பேன், அதனால தான் நமன்னு இருக்குது. கார சட்னி மம்மியோட ஃபேவரட். ஸ்பெஷல். ஒவ்வொரு மாதிரி அரைப்போம்மா. மிளகா, சின்ன வெங்காயம், தக்காளி வச்சு அரைப்போம்மா. அது வந்து பச்சை பயிர்னால கொஞ்சம் பூண்டு வச்சு சட்னி அரைக்கிறது. இது அரைக்கிறது. ஓகே ஓகே. சட்னி சட்னி அரைப்போம்ல. பாரு, 5 மிளகாய் காரம் கம்மியாக தான் வச்சுருக்கேன். ரசிக்க மேலே உப்பு. ஃபஸ்ட்டு இதை போட்டு அரைச்சிக்கணும். ஏன்னா எல்லாத்தையும் ஒழுங்காக போட்டாலும் நுணுக்க முடியாது. மிளகா அரைப்பட்டவனும் கொஞ்சம் 1-2 தான் அரைப்படணும். அப்புறம் இந்த பூண்டு நிறையா பூண்டு போடணுமா? ஆமாம். இது 2 தக்காளி. இது போடு தோல். 2 தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி 2. இதெல்லாம் அரைச்சிடணும். இது மம்மி வந்து இந்த சட்னிக்கு வந்து ஃபேமஸ். அரைச்சிட்டிங்களா? இந்த மிளகாய் சட்னி அவ்வளோ நல்லா இருக்கும் மம்மி அரைச்சா. எல்லாரும் இப்படியே சொல்லி சொல்லி நீ எல்லாத்தையும் நல்லா திங்கிறான்னு நினச்சிப்பாங்க. ஏமி எப்பயுமே சரசர செய்ய விட மாட்டாங்க. அவள் திட்டுவா, செஞ்சால் நல்லா செய்வா சரசு. நான் விட மாட்டேன். ஏன்னா ஆல்ரெடி நான் அவங்க கீழே இருந்து வரத்துக்குள்ளே நான் எல்லா வேலையும் முடிச்சிடுவேன். மேலே இருந்தப்பயும் இதே தாங்க. இவங்க வந்து அவங்க சமைக்கணும்னு ஆசைப்படுவாங்க, அவ்வளோதான். ஆசைப்படல, என் வேலையை நான் முடிச்சிடுவேன். எதிர்பார்த்துட்டு இருக்க மாட்டேன். இதை முடிச்சோன்னா அதை அப்படியே தாளிச்சுட்டு. ஓகே. சட்னிக்கு என்ன சட்னி தாளிக்க போறீங்க? நான் குறைவாக ஊற்றிட்டீங்க. ஜென்ரலாக நிறையா ஊற்றுவீங்க. நான் அப்புறம் ஊற்ற மாட்டேன். நம்ம ரெசிபி அப்படியே காமிக்கணும் மம்மி. மம்மியோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இதில் அப்படியே மிதக்க எண்ணெய் இருக்கும் அந்த மிளகாய் சட்னியில். நீங்களாம் ஏதாவது சொல்லுவீங்கன்னு நினச்சிட்டு கொஞ்சமாக ஊற்றிட்டாங்க. அப்படில்ல, சட்னிக்கு வந்து எண்ணெய் சூடு பண்ணி சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். மறுபடியும் பச்சை எண்ணெய் ஊற்றிட்டீங்கன்னா நல்லா இருக்காது. அதுக்காக நிறைய எண்ணெய் ஊற்றி தாளிச்சு தாளிக்கும் போது கடுகு போட்டிருக்குறாங்க.
கருவேப்பிலை எல்லாம் போட மாட்டீங்க? கருவேப்பிலை எடுத்துக்கிட்டு போட்டுருவாங்கன்னு சொல்லி அது எண்ணெய் வேஸ்ட்டாக தானே போட மாட்டேன் சட்னிக்கு. மற்ற சட்னிலாம் போடுவேன், மிளகாய் சட்னி போட மாட்டேன். கருவேப்பிலை நல்லா பொரியல் எடுத்து போட்ட வேண்டியதான். பார்த்தீங்களா எப்படி மிதக்க வச்சிருக்காங்கன்னு. இப்போ வந்து பணியாரம் தாளிப்பீங்க கரெக்டா? கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, 2 சீரகம், பச்சை தோசை. தாளிப்பு மட்டும் ரொம்ப கம்மியாக போடுவேன் மம்மி. எனக்கு இவ்வளோ கடலைப்பருப்புலாம் பிடிக்கவே. அதில் வெங்காயம் கொஞ்சம் இதை கட் பண்ணி வச்சுக்கணா. நல்லா பொன்னிறமாக வணங்கும். இதில் வரமிளகாலாம் போட தேவையில்லை. அதெல்லாம் பச்சை மிளகா போட்டு அரைச்சிருக்கோம்ல, பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துரும். நம்ம வந்து வெள்ளை பண்ணி அரிசி மாவு பண்ணி அதுக்கு சேர்த்த மாட்டோம், இப்படி சேர்த்தோம். அதில் தாளிக்கிறப்ப நான் சேர்த்துருவேனே, நீங்கள் சேர்த்த மாட்டீங்களா? நான் போட மாட்டேன். இது வந்து தேங்காய் பூ கொஞ்சம், கொத்தமல்லி தலை. தேங்காய் பூவா? தேங்காய் திரி இருக்கும்ல, தேங்காய் பூ இப்போ புதுசாக ரோட்டில் ட்ரெண்டிங்காக விற்கிறாங்களே, அதான் தேங்காய் பூ. தேங்காய் திருவி வச்சுருவேன் எப்போவுமே. சால்ட்டு அதில் போட்டு அரைச்சிருக்கோம்ல, தேவையில்லையா? அப்போதுக்கு பார்த்துட்டு தான் போடணும். இதை வந்து அதில் எடுத்து கொட்டிடணும். இப்போ உள்ள ஒரு எட்டு குளிச்சுட்டாலான்னு பார்த்துடுவா, அதுக்குள்ளே கல் வைக்க பார்த்துட்டு போனதோ. காலையில் ரெசிபி எடுக்கிறது கொஞ்சம் சேலஞ்சிங் தான் ஏமி. இல்லை கொட்டிட்டுனா அவ்வளோ பணியாரங்கள் காயிட்டோம். நீ அதுக்குள்ளே அவ்வளோ ஆறினோடனே தான் கொட்டுவீங்களா? இல்லை கொட்டிடுவேன். பணியாரங்கள் அடுப்பில் வச்சுட்டேன் பாரு, அவ்வளோ டைம் ஆச்சு. இல்லை எனக்கு என்னமோ இது டேஸ்டியாக இருக்கும்னு தோணுது. அவளை பார்த்துட்டு என்ன சட்னியே பணியாரமாக ஊற்றுற மாதிரி இருக்கு. தண்ணி கொஞ்சம் கலக்கணும்பா. இல்லை மீ சட்னி மாதிரி இருக்கிற கன்சிஸ்டன்சி பணியாரம் ஊற்றுற மாதிரி ஒரு ஃபீல். அவளை எட்டி பார்த்துட்டு வா. ஓகே ஓகே ஓகே. எண்ணெய் ஊற்றிக்கலாம். பணியாரனாவே எண்ணெய் ஊற்றி தான் ஆகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். வேகணும் வரும், நல்லாவும் இருக்கும். இல்லை ஒருத்தவங்க வந்து நான்ஸ்டிக் கல் அப்படிங்கிறாங்க, அப்படிலாம் இல்லை. இதுவும் ஆக்சுவலாக நான்ஸ்டிக் தான் நினைக்கிறேன் ஏமி. நான்ஸ்டிக்கில் கப் ஆயிடுச்சு. நான்ஸ்டிக்கா இல்லை இரும்பா? இண்டோலியம். இண்டோனி. இந்த பச்சை பேர் அவ்வளோ நல்லது உடம்புக்கு. இந்த பிரசித்தியெல்லாம் தனியாக தோசை ஊற்றி கொடுத்தா பச்சையாக இருக்குமா? அப்புறம் நீங்க குடுங்க, அம்முலாம் பார்த்தீங்கன்னா உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு அப்பயே காலேஜ்ல இருந்து ஈவினிங் ஸ்நாக்ஸே அவளுக்கு இதுதான் கொடுப்பேன் நான். ஒழுங்கா சாப்பிட்டுக்கோங்க. எனக்கு வந்து தாளிக்கிறது தான் பிடிக்காது. அம்மு தாளிச்சா அவ்வளோ விரும்பி சாப்பிடுவா. எங்கள் இந்த மாதிரிலாம் கொடுத்தீங்கன்னா நான்லாம் சாப்பிட்ருவேன். கடையெல்லாம் நான் சாப்பிடுவேன், ஞாபகம் இருக்கா? பச்சை பயிறு கொள்ளு கடையில் எல்லாமே தானே கடையில் கொள்ளு சட்னி தானே அரைச்சோம். சுற்றுச்சு மாம் ஊற்றுங்க. நீங்கள் ஊற்றுறத பார்க்க தான் நல்லா பண்ணிட்டு இருக்கோம். சிம்மில் தான் வேகணுமா? ஆமாம், அப்போ தானே பயிர் வேணும். இது எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிங்க? 4 மணிக்கு ஊற வச்சேன். அப்படின்னா 2 மணி நேரமா? 4 மணி நேரம் ஊறணும். 4 மணிக்கு சட்னிக்கு தானே அரைச்சிருக்கேன். ரெசிபியாக போய் இது ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் இது திருப்பிறப்ப நான் வரேன். போயிட்டோம். அந்த பணியாரத்தை எப்போவுமே ஆசைப்படுத்திருக்கக்கூடாது, ஓகேவா? வெந்தயம் ஒரு நாள் சிறப்பு இருப்பாரு. நீங்கள் ஸ்லோவில் வச்சிங்கன்னா பின்னாடி திருப்புறப்ப அந்த மாவு எக்ஸஸ் கீழே வந்து அது உருண்டையாக மாறாதுமே, இப்படியே செமி ரவுண்டாக தான் இருக்கும். அதான் அப்படி வைக்கக்கூடாதுன்னு வந்து இப்போ மாவு இறங்குச்சுல்ல, இது மாதிரி தான் ரவுண்டாக மாறும். பார்த்தீங்கன்னா ஹையில் வச்சு முதல்ல சூடு பண்ணிவிட்டு ஒரு சூடு பண்ணிட்டோம்னா அப்புறம் மீடியம் ஃப்ளேம் வச்சு தான் பணியாரம் ஊற்றணும். இந்த பணியாரமா? எல்லா பணியாரமுமே உனக்கு ஃபஸ்ட்டு ஹையில் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கணும்.
கல்ல. அதுக்கப்புறம் அடுத்து அது ஊற்றும்போது பார்த்தீங்கன்னா ஹைலேயே வச்சுன்னா டக்கு டக்குன்னு தீஞ்சு போயிடும். சரி, பனியார் ரெடி ஆயிடுச்சு. பிரசித்தியா பனியார் ரெடி ஆயிடுச்சு. பிள்ளைங்க வந்து பச்சை பயிறு, கேரட்டு, பீன்ஸ் எல்லாம் சாப்பிட ஒரு பிள்ளைங்க யோசிச்சிக்கிங்க. அப்போ நம்ம எது இதில் மாற்றி மாற்றி செஞ்சு கொடுக்கலாங்கிறத நம்ம யோசிக்கணும். புரியுதா? பிரசித்தியா வந்து பச்சை பயிர் பனியார், மிளகாய் சட்னி, அதெல்லாம் கொஞ்சம் நாட்டு சக்கரை வச்சுக்குவோம். ஓகே. இப்போ எனக்கு ஒரு டவுட்டு. இதில் ஆக்சுவலாக 7 பீஸ் இருக்கணுமே, ஒன்று நீங்கள் சாப்பிட்டீங்க தானே? ஒரு டஜன் ஊற்றிருக்கேன். நீங்கள் ஒன்று சாப்பிட்டீங்க. சாப்பிட்டு பார்த்தேன். ஏன்னா நான் நல்லா இருந்துச்சா? மாவா இருக்குமா என்னன்னு பார்க்கணும்ல. சரி சரி. இந்த டீ எடுத்துக்கோ. உனக்கு பிரசித்தியா டீ பாய் சொல்லுங்க எல்லாருக்கும். பாய். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இன்னைக்கு காலையிலேயே நல்லா ரொம்ப அர்ஜென்ட்டாக செய்ய வேண்டியதாக இருக்குது. பாய். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வந்து ஆக்சுவலாக எனக்கு புதுசுங்கிறனால ஏன் மம்மி மூஞ்சி இப்படி இருக்குது இப்படி இருக்கிறீங்க. ஆக்சுவலாக என்னோட ஜாலி டைப்பு. கடந்த 2 வருஷமாக கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படி இப்படிங்கிறனால தான் அப்படி ஆயிடுச்சு. இனிமேல் வர மம்மியை பாருங்கள். பாய் பாய். நல்லா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே. நான் பச்சை பயிரெலாம் ஜென்ரலாக வந்து சாப்பாட்டில் ஊற்றி வீட்டில் இருக்கவங்களாம் சாப்பிடுவாங்க. நான் சாப்பிட மாட்டேன். எனக்கு அப்படி சாப்பிட்டா பிடிக்காது ஒயிட் ரைஸோட. ஸோ இது வந்து அம்மா சுட்டுருந்தாங்க. நான் காலைல வந்தோடனே இதை சாப்பிட்டேன். பாதி சாப்பிட்டு முடிச்சிட்டேன். தாரம் தான் சுட்டு கொடுத்துச்சு. மம்மி ஒன்லி ரெடி பண்ணிச்சு. அப்படியா? இது பார்த்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இந்த பச்சை பயிரெலாம் அப்படியே தெரியுது. நார்மலாக மாவு சுட்டால் வெள்ளையாக இருக்கும். இது பச்சையாக இருக்குது. சட்னி எப்பயுமே யூனிக்கு பனியாக இருக்குது. எங்கள் வீட்டில் அந்த கார சட்னி செம்மையாக செய்வாங்க. ஸோ இது எல்லாத்தையும் கிளப்பி சாப்பிட்டா சூப்பராக இருக்குது. மம்மிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபி வீடியோவில் சந்திக்கிறேன். தினைக்கு அவங்க ரெசிபி போட தயாராக இருக்காங்க. நல்லா இருந்தால் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை பை, டேக் கேர், லவ் யூ ஆல் பார்ட்னர்ஸ்.